வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய நிஃப்டி 50 நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 143 பாயிண்ட் நெகட்டிவ் ஃபாலில் தான் க்ளோஸ் ஆயிருந்தது. அதுமாரி சென்செக்ஸு மற்ற இண்டிசஸு ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஃபாலில் தான் க்ளோஸ் ஆயிருந்தது. இது ஒரு கண்டினியூவேஷன் தொடர மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிலும் போட்டிருந்தது. முக்கியமான சப்போர்ட் லெவல்லாம் பிரேக் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. இது வந்து கண்டினியூஸாக இறங்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மேலே ஏறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன காரணங்கிறத சொல்கிறேன். இல்லை நேற்றுக்கு என்ன ஒரு பியூட்டினா எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா பையிங் சைடு தான் இருந்திருக்காங்க. எஃப்ஐஐ அண்ட் டிஐ போத்தாக பார்த்தீங்கன்னா பையிங் சைடு தான். எஃப்ஐஐ ஒரு 377 கோடிக்கும் டிஐ 2103 கோடிக்கும் பையிங் சைடு தான் இருந்திருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பையிங் சைடு இருந்துமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி உள்ள ரீட்டைலர்ஸ் வந்து கண்டினியூஸாக சேல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் ஆகி வெளில போயிட்டுருக்காங்க. இப்போ என்னென்னா நார்மலாக இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ தான் மோஸ்ட்லி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில போவாங்கன்னு பேர். பட் என்ன ஒரு ஆச்சரியம்னா அவங்க பையிங் சைடு இருக்கிறாங்க. பட் நம்மள மாதிரி ஆளுங்க உள்ள எல்லா ஆளுங்க எல்லாமே மோஸ்ட்லி ஷேர்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறாங்க சொல்லப்போனால். இல்லை யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஃப்ளாட்டாக இல்லை, கொஞ்சம் நெகட்டிவ் தான். டவ் ஜோன்ஸு 142 பாயிண்ட்டும், S&P 500 ஃப்ளாட்டு, நாஸ்டாக்கும் ஃப்ளாட்டு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு காலையில் நான் லாஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் சைடில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு போய் கடைசியில் பார்த்தா ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் S&P 500ம் நாஸ்டாக்கும் இருக்குது. டவ் ஜோன்ஸும் ஒரு நெகட்டிவ் ஃபால் தான். இல்லை டேக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 81 பாயிண்ட் நெகட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்டிஎஸ்சி அண்ட் சிஎஸ்சி போத்தார் வந்து ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. அதுமாதிரி ஏஷியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா மிக்சடாக தான் போயிருக்குது. ஏன்னா ஜப்பான் நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், தாய்வான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ஹாங்செங் பாசிட்டிவ், நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் ட்ரேடிங்காக தான் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. இன்னையில் கோல்டு ரேட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 9170 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அது 24 கேரட் கோல்டு 10,004 ரூபா ரேஞ்சில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 66 ரூபா வந்துருக்கு. அதுமாதிரி சில்வரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 116 ரூபா ஏறி இருக்குது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 113 ரூபா இருந்தது. நேற்றுக்கு பார்க்கும்போது 113, 114 இந்த ரேஞ்சில் இருந்தது. இன்றைக்கி ஒரே நாளில் பாருங்கள் ஒரு 2 ரூபாய் ஏறி இருக்குது. கோல்டு எகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறிட்டே போகுது. ஸோ கோல்டையும் சில்வரையும் முடிஞ்ச அளவுக்கும் ஸ்லோ பை ஸ்லோவாக வாங்கிக்கிட்டே இருங்க. ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ வாட் எவர் இஸ் பாசிபிள். மோஸ்ட்லி கோல்டுக்கும் ப்ரியாரிட்டி கொடுங்க, சில்வருக்கும் ப்ரியாரிட்டி கொடுங்க. சில்வர் எந்தளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அதேளவுக்கு கோல்டையும் கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா இப்போது உள்ள இதில் பார்த்திங்கன்னா கோல்டோட சில்வர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. அதிகமாக ஏறுறது இறங்குறது சில்வரில் அதிகமாக இருக்குது. பட் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடியாக போய்ட்டுருக்கு. ஒரு பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லைன்னாலும் பட் ஒரு ஸ்டேபிளாக ஸ்டெடியாக இருக்குது. அடுத்ததாக இப்போ பதஞ்சலி ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய இதாக பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலி ஃபுட்ஸ் ஷேர் வச்சுருக்காங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ HDFC பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் உங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. மோஸ்ட்லி இன்னும் வந்திருக்கும், பட் சர்ச் பண்ண வரைக்கும் ஒன்றும் எனக்கு வரல. பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து போனஸ் இஷ்யூ பண்ணப்போ தான் பிஃபோராக உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:1 ரேஷியோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் டிவிடெண்டாகவும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு 5 ரூபா கொடுக்க போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் பார்த்துருந்தேன். ஸோ அதை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு என்னென்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி இன்றைக்கி நைட்டு உள்ளே வந்துடும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும் என்ன நேரம். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. கிடைச்சதும் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக இப்போது சவுத் இந்தியன் பேங்கோட குவார்ட்டர் ரிசல்ட் பார்ப்போம். சவுத் இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் ஒரு பெரிய அளவுக்குன்னு ஒன்றும் பண்ணல. குவார்ட்டரில் பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு இறக்கத்தில் தான் வச்சு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதே மார்ச் குவார்ட்டரில் பார்க்கும்போது 2,373 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தோன்னா 2,362 கோடியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே ஜூன் குவார்ட்டரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜூன் குவார்ட்டர் 2024ல் 2,314 கோடியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்குன்னு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, ஒரு ஃப்ளாட்டான ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் சரி குவார்ட்டரில் ஒரு 20 கோடி கம்மியாக கொடுத்துருக்காங்க. மார்ச் குவார்ட்டரில் 342 கோடியாக இருந்தது. இந்த ஜூன் குவார்ட்டரில் 322 கோடியாக இருக்குது.
அதே இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 26 கோடி இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்டுன்னு இல்லை. பட் இந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5% வரைக்கும் நல்லாவே இறங்கியிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இறங்கிட்டு திருப்பி நல்லாவே மேலே ஏறத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 50 ரூபா வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதனால் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது இதில் பாருங்கள், புக் வேல்யூ பாருங்கள். புக் வேல்யூ பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு 40 ரூபா இருக்குது. இப்போ இங்கே ஷேரோட வேல்யூ எவ்வளோ இருக்குது பாருங்கள், வெறும் 30 ரூபா தான் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஷியல் இருக்குது. புக் வேல்யூவோட ஷேரோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸ்டாக்கோட பியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது இது சாலிடாக ரிட்டர்ன் கொடுக்கும். பட் டைம் எடுக்கும், அதிகமாக டைம் எடுக்கும். எப்படி மேபி 1 or 2 இயர்ஸ் கூட எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதையும் கொஞ்சம் வாங்கி வச்சிங்க. ஃப்யூச்சரில் இது வந்து கண்டிப்பாக ஒரு 50 ரூபா 60 ரூபா தூரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தொட்டுதுன்னா அப்படியே விற்றுட்டு வெளில வந்துடுங்க. திருப்பி ஏறலாம், அது ஆனால் டைம் எடுக்கும். திருப்பி 50 ரூபா போகுது, 60 ரூபா போகுதுன்னா திருப்பி இறங்கும். ஒரு 40 ரூபா வரும், 35 ரூபா வரும். திருப்பி அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறி போயிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்தளவுக்கு வாங்கி வச்சுக்கோ வாங்கி வச்சுட்டு வெளில வந்துடுங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிங்க. இது ஜஸ்ட்டு ஒரு என்னோடய வியூவில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக எலிகான் இன்ஜினியரிங் அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் ஒரு 1% வரைக்கும் நல்லாவே கீழே இறங்கிடுச்சு. இவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் ரொம்பவே டவுன்ஃபால் தான். ஒரு சேல்ஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. மார்ச் குவார்ட்டரில் 798 கோடியாக இருந்தது. இந்த ஜூன் குவார்ட்டரில் பார்த்தா 491 கோடி தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15% மேலே நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. அதே இது இயர் ஆன் இயரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது ஜூன் 2024 குவார்ட்டரில் 392 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தா 491 கோடி, ஆல்மோஸ்ட் 100 கோடி கூட வச்சு தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இயர் ஆன் இயரில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதுமாரி ப்ராஃபிட் பார்த்தோம்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்லையும் சரி, இயர் ஆன் இயர்லையும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த குவார்ட்டரில் 175 கோடி வச்சுருக்காங்க. ஜூன் 2025 குவார்ட்டரில் பார்த்தோம்னா 175 கோடியாக இருக்குது. அதே இது மார்ச் குவார்ட்டரில் பாருங்கள் 146 கோடி தான். அதே ஜூன் 2024 வெறும் 73 கோடி தான். நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது எதனால பார்க்கும்போது இதில் பாருங்கள், அதர் இன்கம் சொல்லி ஒரு 108 கோடி ஆட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதர் இன்கம் வந்து 14 கோடி 17 கோடி 21 கோடி இப்படி தான் இருக்கும். பட் இந்த ரூபா பார்த்தீங்கன்னா 108 கோடி வந்திருக்கு. இந்த அதர் இன்கம் இதில் ஆட் ஆனதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ அதான் விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. அவங்க கிட்டத்தட்ட 1% வரைக்கும் நல்லாவே இறங்குது. இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா வரைக்கும் நல்லாவே போயிருந்தது. சிக்னட்டாக நல்லா ஏறி போயிருந்தது. 700 ரூபா, வெறும் 450 ரூபா 400 ரூபாயில் இருந்தது. அதுலேருந்து 700 ரூபா போய் அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால். இது இன்னும் இறங்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 500 ரூபா 400 ரூபாலும் திருப்பி வருதுன்னா அக்குமுலேஷன் பண்ணுங்கள். திருப்பி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் இதில் பண்ணலாம். ஒரு 500 ரூபா 600 ரூபா வருதா வச்சு வித்துட்டு வெளில வரலாம். ஸ்விங் ட்ரேடிங் கூட பண்ணலாம். லாங் டேர்முக்கு இது ஒருத்தரான ஸ்டாக்கு. பட்டு ஃபுல் அனலைஸ் ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பை பண்ணுங்க. அடுத்ததாக ஜேடிஎல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் தான் போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த ரிசல்ட் தான். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 5% வரைக்கும் நல்லாவே இறங்கிடுச்சு. வெள்ளிக்கிழமை 4.5 இருந்தது. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பாருங்கள் ஒரு 3.8% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த குவார்ட்டரில் பார்த்தா சேல்ஸ் வைஸு குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 466 கோடி மார்ச் 2024-25 இருந்தது. 466 கோடி இருந்தது. இப்போ 504 கோடி. குவார்ட்டர் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு 10 கோடி கம்மியாக பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா எல்லா குவார்ட்டர்லையுமே நெகட்டிவில் தான் கொடுத்தாங்க. அதாவது கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்லையும் சரி, இயர் ஆன் இயர்லையும் சரி, நல்ல ஒரு பாதிக்கு பாதி தான் வந்திருக்கு இயர் ஆன் இயரில். குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது 1 கோடி கம்மியாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிசல்ட் இம்பேக்ட் தான் மார்க்கெட்டில் போட்டு வச்சு அடி அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா ரேஞ்சிலலாம் வந்துட்டு ஷார்ட் டைமில் நல்லாவே ஏறி 80 ரூபா வரைக்கும் 82 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதையும் வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். இது மெட்டல் செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, இல்லை எல்ஐசி வந்து அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். லாஸ்ட்டு 3 குவார்ட்டர்ஸில் பாருங்கள், கரெக்டாக செக்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் ஏதோ சம்திங் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அப்படியே விற்றுட்டு வெளில வரத்துக்கு ட்ரை பண்ணிவிடுங்க.
அடுத்தது ஏஇ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட் இப்போ வந்திருக்கும். மோஸ்ட்லி அது வந்திருக்கும். ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் டோட்டல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 31% வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயரில். அதுமாரி காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே நல்லாவே அப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இயர் ஆன் இயரில் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 33% வரைக்கும் 33% வந்து அப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில். அதேமாதிரி என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயரில். லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 4.54% இருந்தது. இப்போ பார்த்தா 3.73% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்பிஏ வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான நியூஸாக சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் பேங்க்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பூம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த 2 ஷேரில். அதுமாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா போனஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸ்ஸு இது வேறு கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் வேறு கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்தது ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்டும் இன்றைக்கி வருது. ஸோ அது எப்படி இருக்குது என்னங்கிறத ஃபர்தராக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.